ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு கிராண்டான ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இதுதான் அந்த பக்கா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் தான். ஆனா என்னன்னா, இத வந்து நான் தீபாவளிக்கு முன்னாடி ஷேர் பண்ண போறேனா, பின்னாடி பண்ண போறேனான்னு தெரியல. நான் ரிசீவ் பண்ணதுமே பார்த்தா எல்லா ப்ராடக்ட்ஸும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்டாக் இருக்கப்ப தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் குடுக்க முடியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சீக்கிரம் குடுக்க ட்ரை பண்றேன். அப்ப சீக்கிரமா ஸ்டாக் வரணும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் மீஷோல இருந்து பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் இதில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கா அப்படி இப்படின்னா உருட்ட போகிறது கிடையாது. ஸோ நல்லா இல்லாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸைட்டிங் டீல்ஸ், ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மீஷோவில் அந்த தீபாவளி லாஸ்ட் மினிட் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டு தான் இருக்குது. நான் வேறு பண்ணியிருக்கிற இந்த குர்தா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான இந்த வெங்காய தோல் இருக்கும்ல, ஸோ அந்த கலரில் வந்து ஒரு 3 பீஸ் செட்டு ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 நான் அந்தளவுக்கு ரொம்பவே ஒர்த் 700 800 தெரில, குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். பட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா சூப்பரான சாஃப்டான ஷிம்மர் ஃபேப்ரிக், ஒரு மாதிரி சில்கான ஃபேப்ரிக்கு. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரைஸ் கிடையாது இந்த ஃபேப்ரிக்கு. இது ரொம்பவே ஓகேன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜார்ஜெட் கவுனு, ஃப்ளோர் லென்த் கவுனு, அந்த கவுனே வந்து ஃப்ளோர் லென்த் இருக்கும், கிராண்டாக இருக்கும். ஆனால் அதுக்கும் பேண்ட் வித் துப்பட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதில் குர்த்தா செட் பார்த்துடலாம். இது வந்து சிக்கன் கறி குர்த்தா செட் மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க், நல்லா குவாலிட்டியான த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட ஃபிட்டு, அந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தா வித் லைனிங்கோடு வரும். ஸ்லீவ்ஸ் மட்டும் வித்தவுட் லைனிங்கோடு வருது. ஆனால் சைடு கட்லேருந்து எல்லாமே நல்லா கவர்டாக, க்ளோஸ்டாக, குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி இது மீஷோ மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் பேண்ட்டும் வித் லைனிங்கோட சேம் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேம் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக இது வேறு லெவல். வித்தவுட் துப்பட்டா தான் வருது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஜார்ஜெட்டில் இல்லை ஷிஃபானில் எல்லாத்துலேயும் ஒரு பிளாக் கலர் துப்பட்டா இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஆனால் அது இல்லாமல் இது ரொம்ப நீட்டாக இருந்தது. ஃபிட் வைஸ் வித் லைனிங்கோட வரதுனால என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பல எக்ஸ்பெக்டேஷனோடு எடுத்தேன். என்னதான் எக்ஸ்பெக்டேஷனோடு எடுத்திருந்தாலும் மீஷோவில் வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வந்தால் தான் நிஜம். அது வந்து வர வரைக்கும் நம்பிக்கையே இருக்காது, இது இப்படி தான் இருக்குமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது மிந்த்ராலெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேட்லாக் மாதிரி இருந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, நான் நினச்ச மாதிரி வரல. ஆனால் நீங்கள் ஸ்லிம் சைஸில் இருந்தால் இது ட்ரை பண்ணலாம். எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. நல்லா க்ளோஸ்டாக ரொம்ப இந்த நெக்கில் வந்து இங்கே பாருங்களேன், இவ்வளோ தான் கழுத்தே உள்ளே போகிற கொடுத்துருக்காங்க. ஸோ கழுத்து கண்டிப்பாக உள்ளே போயிடும்னே வச்சுக்கோங்களேன். அதுக்காக இப்படி நெருக்கிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக வேறு இருந்தது. இதுக்கும் நான் டபுள் எக்ஸல் எடுத்திருந்தேன். கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் ஆனால் நல்லா குவாலிட்டியான ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக ஸ்லீவோட இந்த இடத்துல வந்து லைட்டாக ஓப்பன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லா ஃப்ளேர் இருக்கிற மாதிரி இருக்குது. வித் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஜார்ஜெட் தான். பட் நீங்கள் குட்டி பசங்களாக, அதாவது காலேஜ் போகிற பொண்ணுங்களாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலுமே கூட இந்த ஸ்லிம் சைஸில் இருந்தீங்கன்னா செட் ஆகும். அப்படி இல்லைன்னா எனக்கு இருந்துக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு வந்து ஒரு 10க்கு 5 6 அந்த மாதிரி தான் கொடுப்பேன். மெயினாக வந்து ஃபிட்டு, அந்த நெக் ப்ராப்ளம், இது ரெண்டும். பட்டாவும் கொடுத்துருக்காங்க. சும்மா கர்ச்சீஃப் மாதிரி சின்னதாக எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் செட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் செட்டு. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி வந்து நானும் இதுவும் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா கேட்லாக் வந்து அந்த லெவல் இருந்தது. ரொம்ப ஃபேன்சியாக மிந்த்ராலெலாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்லாக். ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருந்ததுங்க. அப்படி நான் 3XL பண்ணியிருந்தேன். நல்ல லூஸாக இருந்தது. நீங்கள் 4XL சைஸில் இருந்தாலே வந்து போட முடியும். ஸோ உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் பண்ணிங்கனாலே இது கரெக்டாக தான் வரும். நல்லா குவாலிட்டியாக பிராண்டடான மெட்டீரியல் தான் போல். ஸோ அதனால தான் ப்ராப்பர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் நல்லா ப்ளீட்ஸோடு வருது. ரொம்ப ஃப்ளேர் இருக்க மாதிரி இல்லை, பட் ஓரளவுக்கு ஃப்ளேர்டாக நீட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணி உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து சூப்பராக கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் போட்டிருந்தேன். ஸ்கர்ட் வந்து நல்ல லென்த் அண்ட் வித்தாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிப் லைட்டாக தெரியணும்னா கொஞ்சம் இறக்கி கட்டிக்கலாம். இல்லை வேணான்னா நல்லா ஏற்றியே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. குட்டையாக இல்லை டாப்ஸு. அண்ட் இது கூட வந்து ப்ளவுஸ் மாதிரி ஒரு கிராப் டாப் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. செம்ம பெருசாக இருந்தது. நல்லாவே லூஸாக இருந்தது எனக்கு. அதனால தான் சொன்னேன் உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஜிப்பும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து போட்டுட்டு அப்படி ஃபிட்டாக போட்டால் தான் இந்த மாதிரி கிராப் டாப்லாம் அழகாக இருக்கும், ப்ளவுஸ் மாதிரி. பட் என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக போயிடுச்சு. அதனால் வந்து நான் பேக் சைடு வந்து பின் குத்தியிருந்தேன் இந்த வீடியோவில் லைட்டாக. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஜிப் போட்டு அழகாக பர்ஃபெக்ட் சைஸ் எடுத்திங்கன்னா சூப்பராக டைட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் மாதிரி நீட்டாக இருக்கும். சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சம்கி ஒர்க்கு, ஸ்லீவ்ஸு எல்லாத்துலேயுமே அப்படியே லேயர் லேயராக அவ்வளோ சம்கி ஒர்க் கொடுத்து செம்ம கிராண்டாக இருந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக் போட்டோடனே இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. 3 பீஸ் செட்டு அரௌண்ட் 700 rupees தான். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு 15 years ஏஜ் கேர்ள்ஸ்லேருந்து விமன் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும்.
நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ். அண்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை இங்கேயும் பின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே எழுத்து பின் பண்ணிக்கலாம், இல்லை பின் பண்ணாமல் ஃப்ரீயாக கூட விடலாம். நல்லா இருந்தது. ஆனால் அந்த சம்கி ஒர்க்குமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மெயினாக சொல்லி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்து பயங்கர ஃபேன்சியாக பிராண்டடாக இருந்தது. ஆனால் நான் அந்தளவுக்கு ஃபேன்சியாக பிராண்டடாக ரிசீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் டபுள் எக்ஸல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 டைட்டாக இருந்தது. இதை போட்டு என்னால் ப்ரீத்தே பண்ண முடியல. ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் ஃப்ரண்ட்டில் அழகான சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது வித்தவுட் லைனிங்கோட. நான் சொன்ன மாதிரி ஒரு சைஸ் இஷ்யூ இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம், இல்லை ஒரு சில இது வந்து ப்ராப்பராக பண்ணுறோம். மேபி இதில் ட்ரிபிள் எக்ஸல் இல்லையா என்னன்னு தெரில. நான் ஏன் டபுள் எக்ஸல் பண்ணேன்னு தெரில. ஆனால் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. ஆனால் அவங்களும் இங்கே ப்ளீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. லைக் கீழே ஏதாவது நம்ம லெக்கினோ பேண்ட்டோ போடுற மாதிரி தான் இருக்குது. ஃப்ளோர் லென்த் இல்லை, தலை கூட்டுற மாதிரி இல்லை. ஸோ அப்போயே வந்து அந்த ஒரு ஃபேன்சி லுக் வந்து குறைஞ்சிடும் இல்லையா, டாப் வந்து குட்டையாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் டாப் குட்டையாக தான் இருக்குது. நான் வந்து 164 சென்டிமீட்டர் குட்டையான ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது. நல்லா ஃப்ளோர் லென்த்துக்கு இல்லை, அந்த ஒரு ஃபேன்சினஸ் ப்ரீமியம் லுக் வந்து இதில் கிடைக்கல. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன். ஆனால் இதே மாதிரி வந்து இன்னொரு டாப் இருக்குங்க. அது கிராண்டான துப்பட்டா வரும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சூப்பராக இருக்கும். அது ட்ரை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேர்டு ஒயிட் கவுன், பட்டர்ஃப்ளை கவுன். இது கேட்லாகில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி நான் இது பியூர் காட்டனாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டே தான் பண்ணேன். ஆனால் நம்மளோட நேரம் இது வந்து ஜார்ஜெட்டாக தான் இருக்குது. ஆனால் நல்ல பெருசு 3XL எடுத்துகிட்டு ரொம்ப தொப்பன்னு லூஸாக இருந்தது. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெஸ் டபுள் எக்ஸல் எடுத்தால் ரொம்ப டைட்டு, சரின்னு 3XL எடுத்தால் ரொம்ப லூஸு. சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவில் வித்தவுட் லைனிங்கில் அந்த பேட்டர்ன் இருக்குது. அழகாக பஸ்ட்டு கீழே ப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பராக இருந்தது. இந்த பார்டர் இங்கே பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக். உள்ளே வந்து அழகான க்ரீப் லைனிங் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இதோட பேட்டர்ன், இதோட லுக்கு, ஏன்னா வந்து ஒயிட்டில் இவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி யூனிக்காக நீட்டாக இருந்தது. ஆனால் வித்தவுட் துப்பட்டால தான் வருது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, லைட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நீங்கள் கேமிசோல் ஒயிட்டில் போட்டிங்கன்னா மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் பேட்டர்ன் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான மீட் பண்ணுறேன். பாய்.